தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை என்னத்தை பார்த்துட்டாங்க இப்படி கத்துறாங்க. வணக்கம் வள்ளுவர்னா, நான் தான் தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம். அறிவற்ற தலைவன் பால் அண்டினார் மக்கள் மனம் மானம் உயிர் மீட்டல் அரிது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இருந்தாலும் இப்படி கோச்சிட்டு போறான். சரி, நம்ம வேலைய பாப்போம். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த ஆளுங்கட்சி செய்கின்ற மக்கள் விரோத செயலை குறித்து நாம் பேசினால், இல்ல நீங்க பிஜேபி பி டீம் இன்னுமா போடல, போடுப்பா அட போடுப்பா. பக்கா மாஸ் கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திருக்குறள். உங்க கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த கொள்கையில இருக்க வேணாம். இவை ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே. அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தெரியல. அது என்ன? முதல்ல பிறப்புக்கும் உயிர்க்கும்ன்றது என்னது? அது நாலடியாரா, திருப்புகளா, சிவபுராணமா, என்னது சொல்லு. இந்த திருவாசகமா? குரூப்ல கேட்டாரு. குரூப்ல எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அதை படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாம ஒப்பிச்சுட்டு இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல உங்களுடைய அருமை அண்ணன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிய சும்மாடுங்கயா. பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள. 27/4/2024 தேர்தல். ஆனா 16/4/2014 அன்று நரேந்திர மோடி கிட்ட போய் மாப்பிள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு எல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். எப்படி சேம் கொடநாடு. அம்மா, உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. என்னடா பொழப்புது. செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு. இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? மோடி போடுறாரு ட்வீட், இன்னும் இருக்கு தம்பி. வித் நோட்டட் பிலிம் பர்சனாலிட்டி இன் தி சவுத் விஜய். கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் உடைய ஓட்டு போறா மோடிக்கு தான். இதுதான்டா பாஜக பி டீம். அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. சமூக நீதி, சாதி ஒழிப்பு உங்கள் கோட்பாடு என்றால் 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அந்த பாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையனை உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இதனால தான் சொல்றோம், கொள்கையற்ற கேள்விக்குறி. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்கயா. பெரிய சண்டையில என்ன தெரிஞ்சு தெரியாம சொல்லிட்டு போடா போடா போடா. யாராவே சொன்னா என்ன பண்ணு. சரி, கொஞ்சம் அமைதியா தம்பி. உட்காரு. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். கேள போல்டுங்களா? எப்பா தாவேக்க ஆவச்சிருந்த அறிவாளிகள் நக்கல்யா அவனுக்கு. அவர்கள் மரத்திலே ஏற மாட்டார்கள். தாவேக்க ஆகச்சிறந்த அறிவாளிகள். Hey, I've seen this one. அது சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல, இவ்வளவு திமிரவா சொல்லுங்க. என்ன பண்றது, நம்ம ஊர்ல பாதி பேருக்கு அறிவே இல்ல. மன்னிச்சிருக்கேன், நம்ம ஊர்ல பாதி பேர் புத்தி சார். இப்ப தாவேக்க யாரும் தற்கூதின்னு சொல்லாதீங்கப்பா. இவங்க யாரும் இங்க தற்கூரிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட். டிஎம்கே. அவங்க தலைவர் பேசிட்டு இருக்கும்போது மரத்திலே தின்ன தேங்காயை பறிக்க மாட்டாங்க. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். நேத்து அந்த பக்காமாஸ் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்றாரு, நாங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? லாட்டரி சீட்டு வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. பிளாக் டிக்கெட் வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. நான் இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு. இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? லைலா மணி அவன் ஒரு காமெடி பீசியா. லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல, தம்பி போட்டுக்கோப்ல.
சாட்டை ப்ரோ, நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ. சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. சாட்டை அது ஓட்டைனார், ஓட்டைதான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. பாயிண்ட் பாஸ் பண்ண விளக்கடா. 250 வழக்கு முடிச்சேன். 250 வழக்கு பயப்படல, ஒரே வழக்கு எடுத்தேம்பாரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எவனும் ஓடலையா அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க? அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீரல்ல. கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி கால்ல விழுந்த நீங்க பேசலாமா? நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து சொல்லு. போட்ட சட்டைன்னு சொல்லு. ஓட்டு யாரு போட்ட லேடிஸ் சட்டை. நான் வா நீ வா. போட்ட சட்டை. ஏய் என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க? ஏய் பேயில போமா. ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. அது இப்படியே வரையணும். என்ன பாருல. தலைவர் வந்து வேற லெவல்ல. இந்த தாவேக்கா தற்கொலைகள் இருக்காங்களா? நாங்க இப்ப தற்கூர்ல இருந்து ப்ரமோஷன் ஆயிட்டு ஆச்சரியக்குறிக்கு போயிட்டோம். அவனுங்களுக்கு சூடு சோரணங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது போலக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. காலையை விட இப்பத்துக்கு நிலைமை பார்க்க போனாக்கா ஒரு இந்த டாப் லெஃப்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணு. தற்கூரி 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 பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அத நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. அதுக்கப்புறம் நேரத்துக்கு கண்ட லேடிஸ் கூட சுத்தி நிக்கிறேன், அதுவும் பிரெக்னன்ட் ஆகிற லேடிஸ் கூட. பா இது ஹவுஸ் ஓனர் வரதராஜ. மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும் எங்களோட ஆட்சி. இவனுங்க தான் தாவேக்கா தற்கொலைங்க. இவனுங்களுக்கு இது மட்டும்தான் வேலை. பாத்தீங்களா, மக்கள் ஆட்சியை ஒழிச்சிடுவானுங்களா? கண்டென்ட் குடுக்கத்துல இவனுங்களை அடிச்சுக்க ஊர்ல ஆளே இல்ல. தளபதி சினிமா டிக்கெட் வித்து பணத்தை திருடுறவன் கண்டிப்பா அரசு கஜானாவையும் திருடுவான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.